Good morning, student. First year, first semester maths பேப்பரில் 15 யூனிட்ல சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அதில் லிமிட் கண்டுபிடிக்க நிறைய பேர் கஷ்டப்படுறேன். எல்லா சம்முக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. சில செகண்ட் டைப் ஆஃப் சம்முக்கு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டேரெக்டாக போயிடலாம். நம்ம இப்போ முதல்ல கிவன் ஆர்டர் வந்து கரெக்ட் ஃபார்மில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். கரெக்ட் ஃபார்மில் இல்லைன்னா கரெக்ட் ஃபார்ம் மாற்றணும். அது எப்படி செக் பண்ணுறது? இன்னர் இன்டர்வல் லிமிட்டை பாரு, அதில் என்ன வேரியபிள் இருக்குன்னு அப்சர்வ் பண்ணு. இந்த இன்னர் இன்டர்வல் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன வேரியபிள் கொடுத்துருக்குன்னு பாரு. இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருந்தால் கரெக்ட் ஃபார்ம். அப்போ இந்த சம்மில் பாரு, லிமிட் ஃபார் இன்னர் இன்டர்வல் இன் டர்ம்ஸ் ஆஃப் y, இன்னர் இன்டர்வல் வித் ரெஸ்பெக்ட் to x, both are opposite. Therefore the given integral is in the correct form. CF நான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கேன். எக்ஸாமில் CF எழுதாத கரெக்ட் ஃபார்ம் எங்களுக்கு. ஓகே, நான் ஐ வாண்ட் டு லிஸ்ட் அவுட் தி லிமிட்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் படித்த டெக்னிக் தான். என்ன ஸ்கூலில் படித்த டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் a less than or equal to x less than or equal to b, then I can write integral a to b f of x dx. அதாவது எக்ஸோட லிமிட் வந்து a to b, அதோட ரேஞ்ச் a to b இருந்ததுன்னா லிமிட் வந்து a to b எழுதிக்கலாம். சேம் அதே ஃபார்மேட்டில் தான் நான் இப்போ எழுத போகிறேன். So limit for integral with respect to x, outer integral with respect to y. So I can list out the limit. First outer integral 0 less than or equal to y less than or equal to a, inner integral y, because inner integral with respect to x, lower limit for x is y and upper limit for x is a. I try to combine this. Observe another thing, 0 less than or equal to y here, then y is less than or equal to here. That combine those terms. Now I got the new chain. Easily now we can do the problem. Now change the order of integration. Now double integral x square by root of x square plus y square, then dy dx, because the given order is dx dy in the correct form. Then change of order is dy dx. அப்போ எனக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் அவுட்டர்னு எழுதலாம் ஈஸியாக. எக்ஸோட லிமிட் அவுட்டர்னா ஷுட் பி கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸோட லிமிட் என்ன? கான்ஸ்டண்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணோம். அப்போ மினிமம் எக்ஸ், மேக்ஸிமம் ஏ, ஸோ 0 to a. தென் நவ் ஐ வாண்ட் டு ரைட் தி லிமிட் ஃபார் இன்னர் இன்டர்வல் y. எப்பயுமே இன்னர் இன்டர்வல் லிமிட் வந்து எப்படி பார்க்கணும்னா, அந்த ஒய்க்கு லிமிட்னா ஒய்க்கு பக்கத்தில் தான் பார்க்கணும். அப்போ ஒய் பக்கத்தில் மினிமம் என்ன? 0. y பக்கத்தில் மேக்ஸிமம் என்ன? x. அப்போ y லிமிட் என்ன? 0 to x. தட்ஸ் ஆல். ஓகே, இந்த டெக்னிக், திஸ் இஸ் நாட் அ நியூ டெக்னிக் ஃபார் டீச்சர்ஸ். இவங்க வந்து 4th செமஸ்டர் மேக்ஸ் பேப்பர் எடுத்த எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அதை சேஞ்ச் ஆஃப் ஆர்டரில் யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன ஸ்பார்க்கு எனக்கு கிடைச்சது. அதனால் இந்த டெக்னிக்கை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, we will see few more problems, then only we can get some good idea. Second problem, integral 0 to infinity, integral x to infinity e power minus y by y dy dx. So order correct check பண்ணிக்கலாமா? So integral with integral limit for integral in terms of x, integral with respect to y, so opposite, therefore correct form. So correct form. So இது நான் ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ண வேண்டாம். லிமிட் லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ integral with respect to y, outer integral with respect to x. outer என்ன? 0 less than or equal to x less than or equal to infinity. இன்னர் என்ன? integral for y. அப்போ x is less than or equal to y less than or equal to infinity, because lower limit for y is x, upper limit for x is infinity. Okay, now I try to combine these things. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா 0 less than or equal to x, clearly x is less than or equal to y, y is less than or equal to infinity, that's all. So therefore, what is the change of order of integration? This is our key idea. Double integral e power minus y by y dx dy, because the given
ஆர்டர் இன் தி கரெக்ட் ஃபார்ம் dx dy. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் எழுதலாம் ஒய்யோட லிமிட்ஸ். அப்போ ஒய்யோட கான்ஸ்டன்ட் தான் எடுக்கணும் எப்பயுமே அவுட் இன்டர்னா. ஸோ ஒய்க்கு லோயர் லிமிட் 0, ஒய்க்கு அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. ஸோ இன்னருக்கு பக்கத்தில் பார்க்கணும் இன்னர் ஃபார் எக்ஸ். அப்போ எக்ஸோட லோயர் லிமிட் என்ன 0, எக்ஸோட அப்பர் லிமிட் என்ன ஒய். அப்பர் லிமிட் என்ன 0 to infinity 0 to y e power minus y by y dx dy. Clear? We move on to the third problem. See, எந்த ப்ராப்ளம் போட முடியாது அப்படின்னு நான் சொல்லணும். எந்த ப்ராப்ளம் போட முடியுதுன்னு சொன்னேன். இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு இன்னர் இன்டர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வருது, எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய் வருது. இதை சம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த லிங்க்ல நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக உட்காராது. இதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த இன்டர்வல் எழுதுறது ஸோ கரெக்டாக உட்காராது. ஸோ இந்த சம் நம்மளால போட முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் by doing the earlier case. Okay. Next problem. Interval 0 to 1, 0 to x square, x into x square plus y square dy dx. Okay. So again that integral with respect to இன்னரில் என்ன இருக்குது, இன்னர் லிமிட்ஸில் லிமிட் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. தட்ஃபோர் கரெக்ட் ஃபார்ம். அப்போ ஸ்டார்ட் பண்ண லிமிட்ஸ் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் எழுதலாம். அவுட்டர் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ லிமிட் ஃபார் எக்ஸ் இஸ் 0 and 1, that is 0 less than or equal to x less than or equal to 1. Limit for integral is y, so that is 0 less than or equal to y less than or equal to x. ஐ வாண்ட். இப்போ இது வந்து லிட்டில் பிட் ட்ரிக்கியர் ப்ராப்ளம், ஏன்னா கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் என்ன வந்துச்சு எனக்கு, இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் ஒய் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் இங்கே வந்து ஒய் இருக்கு, இங்கே ஒய் எக்ஸ் இருக்கு, எல்லாமே பவர் 1, அதனால நம்மளுக்கு ஈஸியாக போயிடுச்சு. பட் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் பட் எக்ஸ் பவர் 2 இருக்கு. அப்போ என்னால் சம் போட முடியாது. அப்போ நான் ட்ரை டு சேஞ்ச் இட். அப்போ என்ன பண்ணுறேன், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் போத் சைட் 0 less than or equal to root y less than or equal to x. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போட தேவையில்லை. ஓகேவா, பிகாஸ் 0 is lower limit, 0 is lower limit. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டால் மைனஸ் போட்டால் இஸ் மீனிங்லெஸ், அதனால நம்ம மைனஸை விட்டுறலாம். ப்ளஸ் மட்டும் தான் அப்ளிகபிள். Now observe this. Upper 0 less than or equal to root y less than or equal to x less than or equal to 1. Therefore, change of order of integration, integral 0 to 1, double integral x into x square plus y square dy dx. Sorry. Extremely sorry. dx dy. This is your change of order. ஸோ லிமிட் ஃபார் இன்னர் இன்டர்வல் என்ன, எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பாரு, இதில் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் உனக்கு, ஃபர்ஸ்ட் அவுட்டர் எழுதிடலாம். ஒய்னா அவுட்டர் நம்பர் தான் எப்பயுமே. ஸோ 0 to 1. ஓகே, இன்னர் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். அப்போ பக்கத்தில் தான் பார்க்கணும். அப்போ என்ன பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸுக்கு லெஃப்டில் நியர் ரைட்டில் நியர். லெஃப்ட் நியர் வந்து லோயர் லிமிட், ரைட்டில் நியர் வந்து அப்பர் லிமிட் root y to 1. பட் ஹியர் ஐ வாண்ட் டு கிவ் ஒன் காஷன். என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்பயுமே ஷார்ட்கட்னா நம்மளுக்கு பிரச்சனை தான். ஓகே, ஷார்ட்கட்னா மேபி தேர் இஸ் சம் ஸ்ட்ரகிள் இஸ் தேர். அப்போ என்ன காஷன், உனக்கு வந்து இதில் என்ன பிரச்சனைனா, நான் டயக்ராம் வரையாமல் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இப் இட் இஸ் அந்த சம் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்து எனக்கு சிங்கிள் ரீஜனாக வந்துச்சுன்னா, எனக்கு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் பண்ணுறப்ப சிங்கிள் ரீஜன், அந்த கிவன் ரீஜன் வந்து சிங்கிள் ரீஜனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரீஜன் ஃபார் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் is single region
இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் பண்ண பிறகு அந்த ரீஜன் வந்து சம் ரீஜன் நம்ம டபுள் ரீஜன் வரும். அந்த டபுள் ரீஜன் சம்மு இது ஃபெயில் ஆகிடும். சிங்கிள் ரீஜன் சம்மு தான் நம்மளால இதில் போட முடியும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தான் தரேன், அதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். Integral 0 to 1 integral x to 2 minus x xy dy dx. இதை ப்ராப்பராக டயக்ராம் போட்டு போடுறப்ப நம்ம சேஞ்ச் ஆர்டர் பண்ணுறப்ப அந்த ரீஜன் வந்து உங்களுக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ரஃபாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இது ரீஜன் 1, இது ரீஜன் 2. இந்த மாதிரி சம்முக்கு நம்மளால ஷார்ட்டாக போட முடியாது. ஓகேவா? ஸோ பெட்டர் வே அதை ஈஸியாக இங்கே ஐடென்டிஃபையும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு 2 வேரியபிள் வந்துன்னா நம்மளுக்கு வந்து டபுள் ரீஜன் வரலாம், வராமையும் போகலாம். ஓகேவா? பட் ஒரே இன்னரில் ஒரே ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சிங்கிள் ரீஜனாக தான் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் பாருங்கள், ஒரே ஒரு வேரியபிளுக்கு சிங்கிள் ரீஜன். ஸோ டெஃபினெட்லி இந்த சம்மை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரெண்டாவது சம் பாருங்கள், ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது இன்னரில். ஏன்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் வந்து கான்ஸ்டன்ட், லோயர் லிமிட் இஸ் வேரியபிள். அப்போ ஒரே ஒரு வேரியபிள் இன்னரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சிங்கிள் ரீஜன் தான் வர பாசிபிள் அதிகம். ஓகே, நான் நிறைய சம் செக் பண்ணல. ஸோ டைமிங் குயிக்காக போகிறதுனால இதை சொல்கிறேன். நம்ம இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக வர ப்ராப்ளம் தான், அதனால டோன்ட் வரி. ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரே ஒரு வேரியபிள் தான் எக்ஸு. ஸோ சிங்கிள் ரீஜன் தான். 2 வேரியபிள் எடுத்து சிங்கிள் ரீஜன் வரலாம், டபுள் ரீஜனும் வரலாம். அப்போ வந்து 2 வேரியபிள் இருந்தால் தான் நம்ம காஷன் தரணும். சிங்கிள் வேரியபிள் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இன்னர் இன்டர்வலோட லிமிட்ஸில் சிங்கிள் வேரியபிள் இருந்தால் நம்மளுக்கு மோஸ்ட்லி பிரச்சனை கிடையாது. டபுள் வேரியபிள் இருந்தால் இட் மேபி சிங்கிள் ரீஜன், இட் மேபி டபுள் ரீஜன். அப்போ டபுள் ரீஜன் வரப்போ நம்மளால் சர்டிங் இந்த சம்ம ஷார்ட்கட்டில் போட முடியாது, டயக்ராம் போட்டு தான் போட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸ்மால் கரெக்ஷன், நான் சிங்கிள் வேரியபிள் டபுள் வேரியபிள்னு சொல்லியிருப்பேன். அது அப்படி சொல்லக்கூடாது, நான் நினைச்சது வேற சொன்னது வேற. ஓகே, ஆக்சுவலி என்ன மீனிங்னா இன்னர் இன்டர்ல பாருங்க, லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் ரெண்டுலேயுமே வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா அது இட் மேபி a சிங்கிள் ஆர் டபுள். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்டில் மட்டும்தான் வேரியபிள், இங்கே லோயர் லிமிட்டில் மட்டும்தான் வேரியபிள், இங்கே லோயர் லிமிட்டில் மட்டும்தான் வேரியபிள். அப்போ இன்னர் இன்டர்வலில் எய்தர் லோயர் லிமிட் ஆர் அப்பர் லிமிட்டில் மட்டும் வேரியபிள் வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு சிங்கிள் இன்டர்வல் தான் வரும். ரெண்டுலேயுமே வேரியபிள் வந்து லோயர் லிமிட் ஆல்சோ வேரியபிள், அப்பர் லிமிட் ஆல்சோ வேரியபிள் ஃபார் இன்னர் இன்டெக்ரல். இந்த டைம் only it may be a single region or maybe double region. This is a caution. Thank you.